அல்லதோ ஜங்கமார்களே, தங்களுடைய பாதார கமலங்களுக்கு இந்த சிறுதொண்டன் அலேமொழி சுவாமி ஜங்கமார்களே, என்று நீங்கள் வரும் ஐயா ஐயா நரகர போட்டி போட்டி எங்கள் அரணடியாரே போட்டி 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 சிவசிவா போட்டி போட்டி சிவசினாய் போட்டி ஐயா முப்பூரம் எரித்தவா போற்றி முப்பூரம் எரித்தவா போற்றி இப்போது உங்கள் மனமிறங்கி இந்த பூஜையை ஏற்றுக்கொள்ளுவாய் இறைவா அல்லது ஜங்கமர்களே ஐயா பாதமாதை பார்த்தான் பாடிந்து மல்லிகை முல்லை கொங்கு மந்தார வெறும் அச்சு வெட்டி வெறும் சொல்லக்கூடிய வாசனை மலர வைத்து எங்களுடைய 3 மாதத்து மட்டும் நீண்ட ஆயுள் பெற்று சுகமாக ஜங்கமர்களே ஐயா நீங்கள் வாரும் ஐயா
உங்களை பார்ப்பதற்கு திருச்சாங்காட்டான் குடியில் அன்னச்சித்திரம் கட்டி ஆராய்ச்சி மணி கட்டி ஒரு நாளைக்கு 1000 மரங்களுக்கு அன்னம் அளிக்க வேண்டும் என்று நானே தேவியாக வெங்காட்டினையும் இருவரும் சதிமாகத்தான் ஆகாரம் ஒருவரும் காணவில்லை. தேசா தேசம் சுற்றியும் ஒருவரும் காணவில்லை. அதனால் என் மரணவை அரண்மனை இல்லை. தாங்கள் போக வேண்டாம். அடியான் மேல் வந்து அன்னம் புசிக்க வாருங்கள் சுவாமி. அப்படியே நீ போடுகிற அன்னதானத்தில் என்னென்ன காய்கறிகள் சமைத்து வைத்திருக்கிறேன். நான் 10 வீத காய்கறிகள் அடியார்களே காய்கறிகள் கொண்டு வந்து என்னுடைய மனசார மனம் கோணாத நான் என் தேவியாக வெங்காட்டனங்கையும் தேவி கூட இருக்கும் எங்களுடைய இருக்கும் அடியார் சந்தா நங்கையும் ஊரும் சேர்ந்து 32 விதமான காய்கறி விதமான காய்கறிகளை சித்தால் நாங்கள் விரதம் முடித்து விடுவோம். வாருங்கள் சுவாமி, வாருங்கள் ஐயா, வாருங்கள் ஐயா. நீ எத்தனை காய்கறிகளை சமைத்தாய், எத்தனை விதமான பொரியல் வைத்திருக்கிறார், இந்த காய்கறிகள் ஒவ்வொன்றா நீ தெரிவிக்க ஆகட்டும். புடலங்காய் கொண்டு புடலங்காய் கொண்டு வந்து கூட்டமை செய்திருக்கு சுவாமி. இப்படி வா, புடலங்காய் கொண்டு வந்து கூட்டமை செய்திருக்கு. வாருங்கள் சுவாமி, ஜங்கமனே வாருங்கள் ஐயா. சிறுதாண்டா, எனக்கு பசியில் கண்ணு மங்களாகிவிட்டது, காது கேட்கவில்லை. இப்ப என்ன காய்கறிகள் சொன்னாய்? புடலங்காய் கொண்டு வந்து சமைத்து வைத்திருக்கின்ற சுவாமி. புடலங்காய்? ஆமா பாவி, புடலங்காய் என்று சொன்னா ஒரு நாளைக்கு அந்த கொடி நாட்டி ஆராய்ச்சி மணி கட்டி 1000 சக்கமாருக்கு அண்ணாமலைக்கு 2 பெத்தலாட்ட நாடகம் ஆடி வரும். உண்மைதாங்க. ஊரை ஏமாத்திட்டு வரேன்டா. எப்படி சொல்றா? இல்ல சுவாமி, இல்ல புடலங்காய் என்று சொன்னாயே, அது என்ன பொருள் தெரியுமா? என்ன பொருள்? சிவசிவா. ஏங்க புடலங்காய்? அந்த சிவனோட உச்சி
அந்த சிவனோடு சிவபக்தனான். ஆமா. அந்த சிவனோடு உச்சியில் சாவலாமா? ஐயோ 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 ஆயிரம் பேருக்கு கண்ணம் அளிக்கிறேன். இந்த 1000 பேரிலே ஒருவன் குறைந்தாலும் சரி அந்த விரதங்களால முடிக்க முடியாது. அப்படி என்று என்னடா பொய் வேஷம் போட்டு வரியா? இந்த ஊரை ஏமாற்றி வரியா? சித்தமெல்லாம் ஆடுது. என்னடா ஆளை விட்டு பேச வைக்கிறியா? என்ன ஆளை விட்டு சம்பளம் கொடுத்து பேச வைக்கிறியா? ஒரு நாட்டில் வந்த பத்தி பண்ணாங்க வருவோம். அண்ணியாக போறப்ப உண்மையாக தத்த அண்ணா தத்த 1000 பேருக்கு பண்ண ஒத்துறேன். அடுத்த என்ன காய்கறி சொல்லு சுவாமி. அந்த உடனங்காய் கொண்டு வந்து சமைத்து வைத்து அந்த சிவபெருமானை உச்சீஸ்வரி என்று தெரிவித்து விட்டீர். சுவாமி, ஐயனான முருங்கக்காய் கொண்டு வந்து உடலங்காய் கொண்டு வந்து சமைத்து வைத்து அந்த சிவபெருமானுடைய உச்சி சடை என்று தெரிவித்து விட்டாய். இது முருங்கைக்காய் கொண்டு வந்து வாருங்கள் சமைத்து வைக்கின்றேன். என்ன நாங்கள் கேட்பது முன்பதாக முருங்கைக்காய் கொண்டு வந்து சமைத்து வைத்தேன் ஐயா. வாருங்கள் ஐயா, வாருங்கள் ஐயா, வாருங்கள் ஐயா.
உங்களோட கட்சியை சுத்தமா எனக்கு பசி ஆமா அஜிரா சொல்லிட்டு சண்டாளா எப்படி முருங்கைக்காய் என்று சொன்னாயே அது எல்லாம் தெரியுமா? பக்கம் சார் அதை அறுத்து எங்களுக்கு சமைச்சு சாப்பாடு இன்னும் போய் சொல்லி குற்றாலை கொலைநாடு ஆமா அறுபது சுவை உணவாடு மாப்பழாவாய் முக்கணி என்று சொல்லக்கூடிய மாப்பழ வாழை அறுபது சுவை உணவாடு ஆமா அது ஒரு குற்றால கொலைநாடு கூவிக்குள்ள என்னடா ஏமாத்துறா இப்படி வாடா என்னடா அதானே ஒரு ஊர் இந்த மாதிரி ஒரு கோயில தெரியுங்க ஆமா 1000 பேருக்கு நான் மனம் கட்டுறேன் ஆமா மனம் கட்டுறேன் ஊரு என்னடா ஊரு 1000 பேருக்கு அண்ணன் மறிக்குதா ஆமா இல்ல ஆமா என்ன நாட்டு மக்கள் வரிபட சம்பாதிச்சு வரிபட சாத்து உன் கொண்டாட்டு பள்ளிகளை சொத்து சேர்த்து அதானே அப்படி இல்ல சுவாமி. அண்ணன் தம்பி 3 பேரும் இருந்தா ஏமாத்திட்டு வரீங்களா அந்த காய் முருங்கைக்காய் என்று சொன்னேன். அது சிவனுடைய பக்கத்தில் இருந்து தெரிவித்து விட்டாய். ஜங்கமகளே, முள்ளிக்காய் கொண்டு வந்து முருங்கைக்காய் கொண்டு வந்து சமைத்தேன். அந்த சிவனுடைய பக்கத்தில் தெரிவித்து விட்டேன். தாங்கள் கேட்பதற்கு முன்பதாக முள்ளிக்காய் முள்ளை என்று சொல்லக்கூடிய முள்ளிக்காய் கொண்டு படுத்து வைத்திருக்கின்றேன். வாருங்கள் சுவாமி, அன்னபூசி வாருங்கள். ஐயா வாருங்கள் ஜங்கமர்களே. முடிக்க வேண்டும் ஐயா, வாருங்கள் ஐயா. முள்ளிக்காய் எங்க சொன்னா சோறு போடுறதுல பிராணமே போயிட மாட்டேன். உண்மைதான் நீ முள்ளிக்காய் என்று தெரிவித்தாயே அது என்ன தெரியுமா? சிவா சிவா சிவ சிவா 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 ஐயோ முள்ளிக்காய் என்று தெரிவித்தாயே பாவி அந்த சிவனோடு 2 நேத்திரம் சிவனோடு 2 நேத்திரம் ஓரடி கண்ணதான் சமைச்சு வச்சுக்கிறானா? அதை எடுத்து சமைச்சு வச்சு ஐயோ 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 முன்னால 2 சாமி பட்டியா குடும்பம் வந்து
அந்த திருநங்கன் தடி உண்டாடி சொல்லிக்கிறா இல்ல அவர் ஒரு கூட்டு வர சொன்னாரு. அப்ப எதுக்கு வந்துக்கிற நாங்க 5 பேர் வந்து நாட மாளிகை போட கோபுரம் ஊரை ஏமாத்தி சேர்த்து வைக்கிறான் திருட்டு பக்கால வாங்கி அவன் வந்து 1000 பேருக்கு அதுவும் அண்ணன் படி கீக்கிறான். ஐயோ மணிக்கு வேண்டிய தம்பி ஏது நீ சொன்ன நீங்க போய் தம்பி நான் கூட்டாரு மணிகண்டா மணி போய் மணிகண்டா எல்லா காலம் மணி எடுத்துருவாங்க மணிகண்டா போ மணிகண்டா அடுத்த கையில பேர் சொல் வாழைக்காய் கொண்டு வந்து அந்த முள்ளிக்காய் கொண்டு வந்து சமைத்து வைத்தேன். சிவனுடைய 2 நேத்திரம் என்று தெரிவித்து விட்டாய். இது வாழைக்காய் கொண்டு வந்து அவள் அழகாக வறுத்து பொருள் செய்திருக்கின்றேன். வாருங்கள் ஐயா, பசி தீர்த்து பசி வாழைக்காய் என்று சொன்னாய். மணிகண்டா சிவா சிவா பசி பசி அப்பா சொல்லுங்க அம்மா சொன்னாங்க ஒரு மட்டும் அம்மா தாங்காது தாங்காது வாழைக்காய் தெரிவித்தாயே அது இந்த சிவனோட நெற்றி. அதை நாங்கள் சத்தியமா யோசிக்க மாட்டோம். அந்த பாவனை எங்களுக்கு வந்து நாங்க என்ன பண்றது அவரைக்காய் கொண்டு வந்து வாழைக்காய் கொண்டு வந்து வறுத்து பொருள் செய்து வைத்திருக்கின்றேன். அவரைக்காய் கொண்டு வந்து இந்த அடியான் அழகழகா சமைத்திருக்க வாருங்கள் சுவாமி. திருநண்டா என்ன தெரிவித்தாய்? அவரைக்காய் கொண்டு வந்து அவரழகா ஆனா பாவி நாய் ஆனா அவரைக்காய் என்று சொன்னா பாவி நீ அவரைக்காய் என்று தெரிவித்தாயே. சிவ சிவா அந்த நாராயணத்தை காத்து என் காதல் ஊத்தின மாதிரி இருக்குது. அந்த அவரைக்காய் என்று தெரிவித்தாயே அது இந்த சிவனோட செவி. அவரைக்காய் உங்களால அவரைக்காய் கொண்டு வந்து புசிக்க முடியாது. அவரைக்காய் என்று சொன்னேன் அந்த சிவனுடைய செவி என்று தெரிவித்து விட்டு சங்கமார்களே பழுத்தேங்காய் கொண்டு வந்து அவரைக்காய் கொண்டு வந்து சமைத்தேன். அந்த
பக்தனா கொண்டு வந்து அவ்வளவு ஒரு பலவிதம் பக்குவமா சமைத்து வைத்திருக்கின்ற வாழ் சுவாமி ஏன் சுவாமி வேண்டாம் எந்த அடியான்மல் போக வேண்டாம் வரலண்டா நீங்க அண்ணன் முடித்தாலே தெரிவித்தாயே அது என்ன தெரியுமா சிவனோட அதை அறுத்து எங்களுக்கு சமைக்கிறது கொண்டு வந்து அவ்வளவு ஒரு பக்குவமா சமைத்து வாருங்கள் சுவாமி. தங்களுடைய பசி தீர்த்தால் எங்களுக்கும் மன மகிழ்ச்சியாவே அவங்க ஊர் மக்கள் தெரிவித்தாயே அது என்ன தெரியுமா? அந்த சிவனோட உத்ராட்சம். நீ சாப்பாடு போடுவது இல்ல இந்த ஓரா ஏமாற்றி வருவது நான் சாப்பிட்டால் எனக்கு சொர்க்கம் கிட்டாது நரகம் தான் கொண்டு வந்து வாருங்கள் சுவாமி, தங்களுடைய பசி தீர்த்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் தங்கமார்களே, ஐயனே வாருங்கள் ஐயா. சிவா 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 சாமி சத்தியமா கத்தி பசி எடுக்கு சாமி. கிடைக்கிறது சாப்பிட்டு போலாம். என் அடியார்கள் பசியில வாடிக்கொண்டிருக்கு. ஆமா, டீ ஏற்பாடு பண்ண முடியுமா? வேலையை அதெல்லாம் சுவாமி அண்ணன் செய்வது அண்ணன் இல்லையே. சாப்பிட்டாயா? இல்ல சாமி, போட மாட்டாரு. ஆனா சாமி பால்ல தண்ணி கலந்தா பரவாயில்ல சாமி. 1 2 3 4
ஆமா நாங்க மொத்தமா ஒரு 10 பேர் தான் இருக்கிறோம். ஆமா இந்த 10 பேருக்கு உன்னால சாதம் அளிக்க முடியல. ஆமா. ஒரு நாளைக்கு ஆமா பெருமையா சொல்றோம். 1000 பேருக்கு அண்ணாவை கீக்கிறாங்க. பத்திரிகை விளையாட்டு சொல்றாங்க ஊரா. கொத்தரங்காய் என்று தெரிவித்தாயே, அது என்ன தெரியுமா? இந்த சிவனோட பைதல். ஒத்தரங்காய் கொண்டு வந்து சமைத்தேன் சிவனுடைய பைதல் நான் பூசணிக்காய் கொண்டு வந்து கொண்டு வந்து நாங்கள் கேட்பதற்கு முன்பதாக சமைத்திருந்தீர்கள் இப்படி வா, உன்னிடத்துல கத்தி கத்தியே ஆமா கொண்டே போய்விட்டது. ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆமா எனக்கு கண்ணு தெரியாத போட மாட்டேன், ஆமா. காது கேட்காத போட மாட்டேன். ஆமா. ஐயோ பச்சி 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 ஐயோ அப்படி தம்பி மட்டும் முடி கொண்டு வந்து அவ்வளவு ஒரு அழகாக விதவிதமா சமைச்சிருக்கேன். ஏற்கனவே பூசணிக்காய் என்று தெரிவித்தாயே, அது சிவனோட வயிறு, அதே புசிக்க மாட்டோம். இப்ப விரல் என்று தெரிவித்தாயே, அந்த சிவனுடைய விரல்கள், இந்த சிவனுடைய 10 விரல், நாங்களும் சிவனுடைய அடியார்கள். அந்த சிவனுடைய விரலை சாப்பிட்டு எங்களுக்கு சொர்க்கம் கிட்டாது, புத்தி கிட்டாது. ஆமா பாவம் தான் சரி எங்களுக்கு போய் வரும்போது மகளே, ஐயா நான் சொரக்காய் கொண்டு வந்தேன். நாங்கள் கேட்பது முன்பதாக சொரக்காய் கொண்டு வந்து அவ்வளவு ஒரு அழகாக சுத்தமாக பொறுத்து வச்சிருக்கிறேன். நீ சொரக்காய் என்று தெரிவித்தாயே, அது இந்த சிவனுடைய கமண்டலம். இந்த கமண்டலத்தை நாங்கள் புசிப்பதம். சுவாமி, அது மட்டும் இல்ல, ஐயா கொண்டு வந்து
சுவாமி, என்னடா 32 விதமான கறிகள் கொண்டு வந்து சமைத்து வைத்தேன். சுவாமி, சுரக்காய் என்று நான் கொண்டு வந்து சமைத்திருக்கின்றேன். வாருங்கள் சுவாமி, பீக்கங்காய் என்று சமைத்திருக்கின்ற வாருங்கள் சுவாமி தங்கமாரே. பீக்கங்காய் என்று சொல்ல சாப்பாடு அது எங்களுக்கு பெரிதல்ல. அரகரா சிவசிவா சம்பா சிவசங்கரா காலகட்டா திருநேத்திரா சிவாய நமச்சிவாய அப்படி என்று அந்த சிவனுடைய விபூதி திருநீர் எடுத்து பூசிக்கிறோம். அந்த சிவனுடைய விபூதி பை அதை நாங்கள் புசிப்பது. ஐயா தனி வகை சொன்னேன் சுவாமி. ஐயா கடவுளே தண்ணி விட்டு கடவுளே என்ன செய்வே சரிபடா படப்பா ஐயா சாப்பாட தகாதாரே ஐயா தேவார செப்பு பையா முறையில்லா காசு கொடுத்து நான் கொண்டு வந்து படுப்பேன். ஐயா மத்திய திருமலி செய்யுண்டா சுவாமி சுவாமி 32 விதமான காய்கறிகள் கொண்டு வந்து சமைத்தேன். அவை எல்லாம் சிவபெருமானுடைய அங்கங்கள் என்று தெரிவித்து விட்டீரே. நான் கேட்கிறேன், உங்களுக்கு கோபம் வராதா? இந்த அடியன்கள் கோபம் வராதா? தாங்களுக்கு ஏதாவது மச்சத்தை மலிச்சு கொண்டு எனக்கு விவரமா தெரிவிக்க வேண்டும் சுவாமி. அப்படி வேண்டுமென்றாலும் நான் வந்து படைப்பதற்கு தயார் இருக்கின்றேன். நீ தெரிவித்த பிரகாரம் நான் மச்சத்து மேல் தான் நிச்சயம் கொண்டேன். ஆனா சொல்லண்டா இந்த ஆகாய வாணி தாக்கி ஆகாய வாணி பூமாதேவரி நான் எதை கேட்டாலும் தடை இல்லாம தருகிறேன் அப்படின்னு ஒரு சத்தியம். சுவாமி ஐயா ஆகாய வாணி
பூமாதேவி சாட்சியாக தாங்கள் எந்த பொருள் கேட்டாலும் எந்த மாமச்சம் கேட்டாலும் தடையென்று தெரிகின்றேன் சுவாமி. நான் தாரை வாத்து நீரை வாத்து சுவாமி தாங்கள் எப்படி கேட்டீர்களோ இந்த வாகாயவாணி சாட்சியாகவும் பூமாதேவி அறிய தாரவாத்து நிறைவாத்து சத்தியம் செய்து இருக்கின்றேன். நான் கண்டிப்பாக தாங்கள் எதை கேட்டாலும் தடையென்று தெரிகின்றது சுவாமி. சரி மற்ற தெரிவித்தாங்க. எனக்கு பிள்ளை கல்வி வேண்டும் மாட்டா. நீ தெரிவித்தவர்கள் மச்சம் என்றாலும் மாமிச்சம் கிடையாது. எனக்கு பிள்ளை கறி வேண்டும். பிள்ளை கறி வேண்டும். அது மட்டும் கிடையாது. தாய்க்கு தலைமகனாக ஒரு தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவன் ஒரே பிள்ளையாக இருக்க வேண்டும். தாய் 4 வேதம் 6 சாஸ்திரம் 66 கல்வி காணும் 18 தத்துவம் 18 புராணம் இதெல்லாம் கட்டுவனது. 5 வயது பாலனா இருக்க வேண்டும். அது மட்டும் என்னடா அவன் தாயை பிழைக்க வேண்டும். அவன் தாய் தலைபிடிக்க வேண்டும். அவன் தந்தை சிரமம் இருக்க வேண்டும். அறுத்த முண்டத்தை 32 பாகமாக பிரித்து நீ எனக்கு கறி சமைப்பாயா அன்னமிடுவாயா சுவாமி? ஐயா உங்க இஷ்டப்படியே நாங்கள் எப்படி கேட்டீரோ அப்படியே நான் தடையென்று தடுக்கின்றேன் சுவாமி. ஒரு சிக்கு ஒரு மகனாகவும் அவன் உத்தமனாகவும் 5 வயது பிள்ளையாகவும் கல்வியில் சிறந்தவனாகவும் கலையில சிறந்தவனாகவும் காலையில இருந்து 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 64 கலைகாலம் இப்படி ஓதக்கூடிய பிள்ளையாகவும் நான் தருகின்றேன். அது மட்டுமல்லாமல் தாங்கள் எப்படி கேட்டீரோ தாய்க்கு ஒரு தாயா தலைப்பிடிக்கவும் தந்தையா சிரமக்கவும் கை வேறாகவும் கால் வேறாகவும் 32 பாகமாக உங்களுக்கு கொடுக்கின்றேன் சுவாமி. இந்த பொழுது உச்சிக்கு முன்பதாக ஒரு அடிசாயா முன்னமே அடிசாயா முன்னாக ஆமா சீக்கிரமாக கண்டிப்பா ஆகட்டும். பொழுது உச்சிக்கு முன்பதாக ஒரு அடிசாயா முன்னமே தங்களுக்கு படிக்கின்றேன். இந்த அடியான மன்னிக்க வேண்டும் சுவாமி. அப்படியாகட்டும்.